நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். வீட்டிலையே இந்த தொழில் செய்ய முடியும். ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த தொழிலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இது. ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை மதிப்பு கூட்டி நம்ம 800 ரூபாய்க்கு விற்க முடியும். இதுக்கு எந்த மிஷினரியும் தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும், இந்த தொழிலை செய்ய முடியும். இது என்ன பிஸ்னஸ், இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட், இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும், இதுக்கு எக்ஸ்பைரி என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட பிஸ்னஸ் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தொழிலுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம். இது ஒன்று தான் மூலப்பொருள், வேறு எந்த மூலப்பொருளும் நமக்கு தேவையில்லை. அப்போ வெங்காயத்தில் 2 வெரைட்டி இருக்குது. வெள்ளையில் வெங்காயம் இருக்குது, அதே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த வெங்காயமும் இருக்குது. இதில் நம்ம சின்ன வெங்காயங்களை பயன்படுத்த போகிறதில்ல, பெரிய வெங்காயங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம். இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தை எடுத்து டீஹைட்ரேட்டட் ஆனியனாக இதை என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோம். அந்த மாதிரி டீஹைட்ரேட் செய்யப்பட்ட ஆனியனை நம்ம பொடியாக்கி சேல் பண்ண போகிறோம். இதில் டீஹைட்ரேட்டட் ஆனியனுங்கிறது நம்ம அப்படியே துருவல் மாதிரியும் நம்ம விற்கலாம், அதுவே நம்ம பொடி பண்ணியும் விற்கலாம். 2 விதமாகவும் இந்த பொருளை நம்ம விற்க முடியும். இந்த மதிப்பு கூட்டுற பொருளுக்கு எப்போவுமே ஒரு நல்ல தனி மார்க்கெட் உண்டு. இது பெரிய பெரிய ஹோட்டல்ஸில், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில், சூப்ஸ் கடைகளில், இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி பொருள் நல்லா சேல் ஆகுது. அதனால தான் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தளங்களில் இதை நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உடனே இந்த ஒரு வீடியோ போட்டோன்னே நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின், இது ஓடுமா? இந்தியா மார்ட்லலாம் ஹோல்சேல் ரேட்டில் நிறையவே சேல் ஆகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் தளங்களில் ரீட்டைல் விலையில் இது என்ன செய்யுது, சேல் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ நீங்கள் ஆனியன் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா சேல் ஆகக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போது 1 கிலோ ஆனியன் தயாரிக்குது, எவ்வளோ ஆனியன் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே நேரத்தில் இந்த பவுடரை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டீஹைட்ரேட்டட் ஆனியன் பவுடரை நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பிஹெச் வேல்யூ பார்ப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம நார்மலாக வீடுகளில் ஆனியன்லேருந்து ஆனியன் பவுடர் எப்படி விற்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு FSSAI லைசன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. சாதாரணமாக நீங்கள் ஒரு GST எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் தளங்களில் நீங்கள் உங்களோட ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேங்களா? 1 கிலோ 500 ரூபாய் வரைக்கும் விற்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நார்மலாக இப்போது இந்த ஆனியன் பவுடரை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தொழில் செய்கிறதுக்கு முதல்ல வெங்காயத்தை நம்ம நல்லா ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எங்கே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்ல சீசனல் டைமில் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயத்தை எடுத்து நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் நீக்கினதுக்கப்புறமா நம்ம அதை வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணுவோம், ரவுண்ட் ஷேப்பில். அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படி வரும்னாக்கா ஒரு சுருள் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இதை KMS அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சொல்யூஷன். இது உங்களுக்கு கெமிக்கல் கடையில் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் மெட்டா பைசல்ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம இதை என்ன செய்யணும், கொஞ்சம் நேரத்துக்கு இதை ஊற வைக்கணும். ஒரு 15 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். போட்டோம் அப்படின்னாக்கா இந்த வெங்காயத்தோட கலர் மாறாமல் இருக்கும். நீங்கள் காய வச்சா கூட ரொம்ப ஒரு மாதிரி பிளாக் கலராக மாறாமல் இருக்கிறதுக்காக இதில் நம்ம ஒரு 15 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக வெயிலில் காய வைக்கலாம். ஆனால் மண்ணெல்லாம் படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்கா சோலார் ட்ரையர் விற்கிது இல்லைங்களா? அந்த சோலார் ட்ரையர் வாங்கி நம்ம அதில் என்ன செய்ய முடியும், காய வைக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாகவும் காய வைக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். அதுவே சோலார் ட்ரையர்லனா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். காய வச்சதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். அப்படியே பேக் பண்ணோம் அப்படின்னாக்கா அது டீஹைட்ரேட்டட் ஆனியன் பீசஸாக நம்ம என்ன செய்யலாம், பேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா அதை நம்ம மிக்சியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பிளெண்டர் வச்சுருந்திங்கன்னா அதுலேயோ, இல்லை ஏற்கனவே ஏதாவது இந்த மசாலாலாம் அரைக்கிறதுக்கு ஸ்பைசஸ் மிஷின் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ் மிஷின்லேயோ நம்ம என்ன செய்யலாம், இதை பொடி பண்ணலாம். பொடி பண்ணி அதுக்கப்புறம் இதை நம்ம 100 கிராம்லேருந்து 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி எத்தனை இதுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி இதை சேலுக்கு கொண்டு வரலாம்.
இதில் நமக்கு என்னென்ன டவுட்ஸ் வரும்? நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னாக்கா இது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணியும் இதை வைக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ கெட்டு போச்சுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதில் பூச்சிகள் வச்சாலோ இல்லைன்னா ஈரப்பதம் வந்து அந்த மாறினாலோ இல்லை அப்படின்னாக்கா ஒரு கலர் வந்து கருப்பு கலராக மாறினாலோ ஸ்மெல் இல்லாமல் வாசனை இல்லாமல் இந்த மாதிரி மாறினாலோ இது வந்து கெட்டு போச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆனியன் பவுடர் விற்கிறதுல இந்த ஆனியன் பவுடரில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் பிசி இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், அயன், பொட்டாசியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான நாடுகளுக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜெர்மனி, அமெரிக்கா, பிரேசில், யூகே, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இது எக்ஸ்போர்ட் ஆகுது. நார்மலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். எக்ஸ்போர்ட்டில் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா குவாலிட்டி வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 கிலோ நீங்கள் வெங்காயம் வாங்குனீங்க அப்படின்னாக்கா அதில் 2 கிலோ தான் உங்களுக்கு ஆனியன் பவுடர் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நீர் சத்து அதிகம். நீங்கள் காய வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் உங்களுக்கு வத்திடும். அப்போது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வரைக்கும் தான் உங்களுக்கு பவுடர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 10 கிலோ ஆனியன் வந்து நம்ம ஒரு கிலோ 20 ரூபாய் அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கினோம்னாக்கா 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும். 20 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பெரிய பெரிய மார்க்கெட்ஸில் நீங்கள் போய் வாங்கணும். நார்மலாக நீங்கள் சாதாரணமாக உள்ளூர் மார்க்கெட்லலாம் போய் வாங்கக்கூடாது. வெங்காயம் எங்கே பல்காக கிடைக்குமோ அங்கே வாங்கிக்கணும். 1 கிலோ உங்களுக்கு ஆனியன் பவுடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 400 ரூபாய்க்கு சேல் ஆகுது. அதுவே 2 கிலோ ஆனியன் பவுடர் 800 ரூபாய்க்கு சேல் ஆகுது. அப்போ நீங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு ஆனியன் வந்து நீங்கள் வாங்குறீங்க. 10 கிலோ ஆனியன் வந்து நீங்கள் வாங்குறீங்க. அப்போது அதோட மேக்கிங் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் மேக்கிங் சார்ஜஸ் வச்சா கூட டோட்டல் மேக்கிங் காஸ்ட்டு உங்களுக்கு 300 ரூபாய் தான் உங்களுக்கு இதில் செலவாகும். இதுவே அதிகபட்சம் தான். 100 ரூபாங்கிறது நான் கொஞ்சம் எக்ஸஸாக தான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் பவுடரை அரைக்கக்கூடியதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 100 ரூபாங்கிறதே அதிகம் தான். அப்போ ஒரு 2 கிலோ நீங்கள் ஆனியன் பவுடர் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 300 ரூபாயாக இருக்குது. இப்போ ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 2 கிலோ ஆனியன் பவுடரை நம்ம விற்கிற விலை பார்த்தீங்கன்னா 800 ரூபாய். அதுவே நம்ம செய்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். அப்போ 2 கிலோவுக்கு நமக்கு 500 ரூபாய் வரைக்கும் இதில் என்ன செய்யுது? லாபம் நிற்கிது. ஓகேங்களா? அப்போது ஒரு 10 கிலோ வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு சேல் பண்ணால் நமக்கு 2500 ரூபாய் கிடைக்கும். அதுவே 30 நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு 75,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்க தொழில் தான். இதில் நீங்கள் பெருசாக மிஷினரிஸ் ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இதில் நீங்கள் சேல் பண்ணுறது கொஞ்சம் குறையுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் வெங்காயம் வாங்கும்போது 20 ரூபான்னு இல்லை, அதை விட கம்மியாகவே என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். நல்ல சீசனல் டைமில் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். சாதாரணமாக நம்ம வாங்குகிற விலையை நம்ம இந்த மாதிரி ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வாங்க போகிறது நம்ம வாங்கும்போது ஒரு 50 கிலோ 100 கிலோ இப்படி வாங்கினா மட்டும்தான் இந்த பிஸ்னஸை நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இந்த வெங்காய பவுடரில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் தடுக்குது. சளி மற்றும் இருமலுக்கு இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கேன்சரை வந்து அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போன் ஹெல்த்து, நம்மளோட எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைஜஷனை வந்து அதிகப்படுத்துது. பிளட் ப்ரெஷரை ஓரளவுக்கு அந்த ரெகுலேட் பண்ணுது. அதாவது சரியான முறையில் வச்சிருக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பு, ஸ்டியூஸு, அப்புறம் சீசனிங் பண்ணுறாங்கல்ல, பர்கரு, மீட் லோஃப், சில்லி இந்த மாதிரி இடத்துலலாம் சீசனிங் பண்ணுறதுக்கு இதை வந்து என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. அப்போ எங்கெங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸு, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு, ஷூப் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ஷாப்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதாரண மளிகை கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடங்களில் பண்ண முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடங்களில் நம்ம ரீட்டெயிலாக சேல் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இது வந்து கேட்பாங்க, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சேல் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நம்ம தேடிக்கிட்டு அலைய முடியாது. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியெல்லாம் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியா மார்ட், ட்ரேட் இண்டியா இந்த 2 வெப்சைட் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஹோல்சேலாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இந்த ரேட்டுக்கு ப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் நம்ம லாபத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஹோல்சேலாக ப்ளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி
ப்ளேஸ் பண்ணும்போது தேவைப்படுறவங்க அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம இதை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தொழிலை தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். 10 கிலோ அப்படிங்கிறது நான் ரொம்ப மினிமமாக சொல்லியிருக்கேன். இது நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பிளெண்டர் வாங்கி வச்சு நீங்கள் இதை செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நிறையவே நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். நம்ம ப்ரொடக்ஷனை அதிகரித்து லாபத்தை என்ன செய்ய முடியும், அதிகரிக்க முடியும். ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.